உங்களுக்குச் சொல்லியிருப்பார்கள். அது வேதியியல் என்று. நெஞ்சு கிறுகிறுக்கும், நாடித் துடிப்பு எகிரும். அந்த ஒரு நபரின் சிரிப்பு, குரல், இருப்பு தவிர வேறு எதையும் மனது நினைக்க மறுக்கும் அந்த மர்மமான உணர்ச்சி. அது ஏதோ மாயம், விதி அல்லது இன்னொரு மனிதர் மூலம் வெளிப்படும் வாழ்க்கை என்றெல்லாம் கூட சொல்லியிருப்பார்கள். அந்த ஈர்ப்பால் மூழ்கிப் போவதுதான் ஒரு பிணைப்புக்கு, ஆசைக்கு, அன்புக்கான தூய்மையான அடையாளம் என்றும் சொல்லியிருப்பார்கள். ஆனால் கார்ல் யூங் இப்படிச் சொல்வார். இல்லை, அது வேதியியல் அல்ல, மாயம் அல்ல. அது உங்களின் நிழல். ஏனெனில் பாலியல் ரீதியான ஈர்ப்பு என்பது வெறும் அன்பு அல்லது ஒத்துப்போவது பற்றியது மட்டுமல்ல என்று யூங் சொன்னார். அது உங்களுக்கு முன் நிற்கும் நபரைப் பற்றியது கூட இல்லை. அதைவிட ஆழமான ஒன்றைப் பற்றியது. அது ஒரு மனவியல் ரீதியான வெடிப்பு. உங்களின் ஆசைகளை விட உங்களின் காயங்களைப் பற்றித்தான் அது பெரும்பாலும் வெளிப்படுத்துகிறது. ஒருவரால் நீங்கள் எந்த அளவுக்கு ஈர்க்கப்பட்டு சக்தி இழந்தவராக உணர்கிறீர்களோ அது அன்பு அல்ல, அது ப்ராஜெக்ஷன். யூங்கின் நம்பிக்கை என்னவென்றால், ஒவ்வொரு ஆணுக்குள்ளும் பெண்ணின் பிம்பம் அனிமா வாழ்கிறது. ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளும் ஆணின் பிம்பம் அனிமஸ் வாழ்கிறது. இந்த அக உருவங்கள் வெறும் தத்துவங்கள் அல்ல. நாம் எதையெல்லாம் அடக்கி வைத்தோம், மறுத்தோம் அல்லது நம்மிடம் வளர்த்துக் கொள்ளாமல் விட்டுவிட்டோமோ அதிலிருந்து உருவான உணர்ச்சி பூர்வமான சக்திகள் அவை. அந்த மறைந்திருக்கும் பிம்பத்தை பிரதிபலிக்கும் ஒருவரை நாம் சந்திக்கும்போது நம் மனம் பற்றி எரிகிறது. உன்னிடம் என்ன இல்லையோ அது அவரிடம் இருக்கிறது என்று கிசுகிசுக்கிறது. நீங்கள் அவர்களை காதலிக்கவில்லை, உங்களின் ஒரு பிம்பத்தின் பிரதிபலிப்பை காதலிக்கிறீர்கள். இதனால்தான் ஈர்ப்பு என்பது பெரும்பாலும் பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்டதாக உணர்கிறது. அந்த நபர் விஷம் போன்றவர், கிடைக்க மாட்டார், ஏமாற்றுபவர், ஏன் ஆபத்தானவர் என்று கூட உங்களுக்குத் தெரியும். ஆனால் தர்க்கம் அங்கு எடுபடாது. உங்களின் ஆழ்மனம் இறுதியாக ஒரு பூரணத்துவத்தை கண்டடைந்து விட்டதாக நம்புவதால் அந்த இழுவிசை காரணத்தை விட வலிமையாக இருக்கிறது. அங்கேதான் அந்த சங்கிலித் தொடர், ட்ராப் ஆரம்பமாகிறது. தன்னுடைய தாயால் உண்மையாகக் காணப்படவில்லை என்று உணராத ஒரு மனிதர் அன்பை திரும்பப் பெற்றுக் கொள்ளும் பெண்களால் மீண்டும் மீண்டும் ஈர்க்கப்படலாம். அவர் துரத்தினால் மட்டுமே பாசம் காட்டுபவர்கள், அல்லது தன் மதிப்பை நிரூபித்தால் மட்டுமே அவரை தெரியும் என்று காட்டுபவர்கள். அவருக்கு இது விதியாகத் தோன்றுகிறது. இவள்தான் என் ஆள் என்று அவர் தனக்குத்தானே சொல்லிக் கொள்கிறார். ஆனால் உண்மையில் அவர் காதலிக்கவில்லை. அவர் கடந்த காலத்தை மீண்டும் எழுத முயற்சிக்கிறார். குழந்தை பருவத்தில் இழந்த ஒரு போரில் அவர் வெற்றி பெற முயற்சிக்கிறார். இது தீர்க்கப்படாத மன உளைச்சலின் கட்டாயம். இது உடல் ரீதியான துஷ்பிரயோகத்தில் இருந்து வருவதில்லை, ஆனால் குணமடையாத உணர்ச்சிகரமான வடிவங்களில் இருந்து வருகிறது. அவள் மறுக்கும்போது அவருக்கு வலி அதிகரிக்கிறது. அதனால் அவர் அவளை இன்னும் அதிகமாக விரும்புகிறார். ஆதிக்கம் செலுத்தும் ஆசை. பெண்களும் இந்த கட்டாயத்திலிருந்து விடுபட்டவர்கள் அல்ல. அன்பை தேடாமல் சக்தியை தேடும் பெண்களும் இருக்கிறார்கள். அவர்கள் அரவணைக்கப்பட விரும்பவில்லை. அவர்கள் துரத்தப்பட வேண்டும், வழிபடப்பட வேண்டும், வெறித்தனமாக பற்றி பேசப்பட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பாலுணர்வை வன்மத்தினால் அல்ல, வலியின் காரணமாக ஆயுதமாக்குகிறார்கள். அவர்களின் நிழல் ஒருபோதும் பாதுகாப்பான பாசத்தை காணவில்லை. விரும்பப்படுவது நேசிக்கப்படுவதை விட பாதுகாப்பானது என்று அவர்களின் ஆரம்ப பாடங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தன. எனவே ஆசை ஆதிக்கம் செலுத்த முடியும் என்று அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். ஒரு மனிதன் அவர்களின் காலடியில் விழும்போது அவர்கள் உயிர் பெற்றதாக உணர்கிறார்கள். ஆனால் அவன் நெருக்கத்தை கேட்கும் தருணத்தில் மாயை உடைகிறது. அவர்கள் ஓடிவிடுகிறார்கள். பாலியல் ஈர்ப்பு என்பது எப்போதும் பிணைப்பு அல்ல. சில சமயங்களில் அது ஒரு பொறி, உங்களின் மிக ஆழமான, பூர்த்தி செய்யப்படாத தேவைகள் ஏக்கங்களாக மாறுவேடமிட்ட ஒரு உளவியல் கண்ணி. இந்த கண்ணியில் யாரும் உண்மையாக நேசிப்பதில்லை. அவர்கள் உறவு தொடங்குவதற்கு முன்பே உடைந்த ஒன்றை மீண்டும் நடித்து, நிகழ்த்தி தீர்க்க முயற்சிக்கிறார்கள். யூங் இந்த உண்மைகளை கண்டுபிடித்தது நாம் ஆசைப்படுவதைக் கண்டு பயப்பட வேண்டும் என்பதற்காக அல்ல, நாம் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வெளிப்படுத்தினார். நான் யாரை நேசிக்கிறேன் என்று மட்டும் கேட்காமல், நான் ஏன் இவரை ஏங்குகிறேன் என்று கேட்கத் தொடங்க வேண்டும் என்பதற்காக. ஏனென்றால் அந்த கேள்விக்கு பதிலளிக்கும் வரை அதே நபரைத்தான் திரும்பத் திரும்ப தேர்ந்தெடுப்பீர்கள். அதை நீங்கள் விதி என்று அழைப்பீர்கள், ஆனால் அது உங்களின் நிழல் கயிற்றை இழுக்கிறது. அவ்வளவே. வெற்றிகரமான, மதிக்கப்படும், புத்திசாலியான ஒரு மனிதர் இருந்தார். ஆனால் அவர் காதலிக்கும் போதெல்லாம் அவரை கைவிட்ட ஒரு பெண்ணோடுதான் அது நடந்தது. ஒருவர் அவரை விட்டுவிட்டு வேறொருவருடன் சென்றார். இன்னொருவர் நெருக்கத்துக்குப் பிறகு அவரை தொடர்பை துண்டித்தார். வேறொருவர் அவர் பலவீனத்தை காட்டும்போது கேலி செய்தார். வெவ்வேறு பெண்கள், ஒரே கதை. அவள் எனக்கு சரியானவள் அல்ல என்று அவர் ஒவ்வொரு முறையும் தனக்கு தானே சொல்லிக் கொண்டாலும் அவர் திரும்பத் திரும்ப அதே இடத்திற்கே சென்றார். ஏன்? ஏனென்றால் அவரின் ஆழ்மனம் அன்பை துரத்தவில்லை. பெண்களும் இந்த கட்டாயத்தில் விழுகிறார்கள். பலர் மீண்டும் மீண்டும் ஆதிக்கம் செலுத்தும், உற்சாகமான ஆனால் குளிர்ந்த ஆண்களிடம் ஈர்க்கப்படுகிறார்கள்.
பாசத்தை பெற வேண்டிய பரிசாக மறைத்து வைத்திருக்கும் ஆண்கள். அவர்கள், ஏன் என்னை காயப்படுத்தும் ஆண்களிடம் மட்டும் நான் ஈர்க்கப்படுகிறேன்? ஒரு ஆண் மிகவும் அன்பாக இருக்கும்போது ஏன் என் ஆர்வம் குறைகிறது என்று கேட்கிறார்கள். இது அவர்களின் ஆளுமையின் குறைபாடு அல்ல. இது ஆழ்மனதின் புரோகிராமிங். கடந்த காலத்தில் எங்கோ அன்பு சம்பாதிக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். உதாசீனம் என்றால் நீங்கள் இன்னும் கடுமையாக போராட வேண்டும். புறக்கணிப்பு என்றால் நீங்கள் உங்கள் மதிப்பை நிரூபிக்க வேண்டும் என்பதற்கான ஆதாரம் என்று. அதனால் ஒரு மனிதன் விலகிச் செல்லும் தருணத்தில் ஈர்ப்பு கூடுகிறது. அவர் ஆரோக்கியமானவர் என்பதால் அல்ல, அவர் பழகியவராக உணர்கிறார் என்பதால். மேலும் பழக்கமானது ஆபத்தானது. ஆழ்மனம், அதுதான் உனக்கு தெரிந்த வழி, இந்த முறை அதை சரி செய்ய முயற்சிப்போம் என்று சொல்கிறது. அந்த மனிதன் இந்த கதாபாத்திரத்தில் எப்படி நடிக்க வேண்டும் என்று தெரிந்தால் அவன் அவளுடைய வெறியாக மாறுகிறான். அவள் அவனை நேசிப்பதால் அல்ல, அவள் தன் தந்தையின் முதல் மன முறிவின் ஆரம்பக் காயத்தின் பேயால் வேட்டையாடப்படுவதால். யூங் இதை மீண்டும் மீண்டும் நிகழும் கட்டாயம் என்று அழைத்தார். நீங்கள் அதை இறுதியாக உணர்ந்து கொள்ளும் வரை நீங்கள் வலியை மீண்டும் மீண்டும் விளையாடுவீர்கள். அப்போதுதான் நீங்கள் அந்த வடிவத்தை காணும்போது மந்திரம் உடைகிறது. அதுவரை எவ்வளவு நச்சுத்தன்மை வாய்ந்ததாக உணர்கிறதோ அவ்வளவு காந்தமாக அது மாறுகிறது. ஏனென்றால் ஈர்ப்பின் மிகவும் சக்தி வாய்ந்த பொறி என்னவென்றால், காயம் உணர்ச்சிப் பெருக்கு போல உணர்கிறது, வலி வேதியியல் போல உணர்கிறது, குழப்பம் விதி போல உணர்கிறது. ஆனால் அது எதுவும் இல்லை. அது வெறுமனே உங்களின் நிழல் இன்னொருவரின் உடல் மூலம் நீட்டப்பட்டு நீங்கள் கவனம் செலுத்தும்படி கெஞ்சுகிறது. அப்படியானால் தீர்வு என்ன? நாம் அன்பை கைவிட வேண்டுமா? நாம் என்றென்றும் ஈர்ப்புக்கு பயப்பட வேண்டுமா? இல்லை. யூங்கின் பதில் ஆசையை மறுப்பது அல்ல, அதை புரிந்து கொள்வது. ஈர்ப்பு என்பது சரியான பிணைப்பு என்று கருதுவதை நிறுத்துவது. நம்முடைய ஆசைகளின் புலனாய்வாளர்களாக மாறுவது. நாம் கேட்க வேண்டும், இந்த இழுவை ஏன் எனக்குள் உணர்கிறேன்? அவர்கள் என்ன உணர்ச்சியை என்னுள் தூண்டுகிறார்கள்? இந்த ஆசை முழுமையிலிருந்து பிறந்ததா அல்லது வெறுமையிலிருந்து பிறந்ததா? ஏனெனில் உங்களின் ஈர்ப்பு இல்லாமையிலிருந்து வந்தால் அது எப்போதும் ஒரு துளையை நிரப்பவே முயற்சிக்கும். அந்த துளையை எந்த ஒரு மனிதனும் உங்களுக்கு நிரப்ப முடியாது. அதை செய்யக்கூடிய ஒரே நபர் நீங்கள்தான். குணமடைவதற்கான பாதையை யூங் தனிமனிதமயமாக்கல் என்று அழைத்தார். நிழலை ஒருங்கிணைப்பது, அனிமாவை தழுவுவது, நீங்கள் ஒதுக்கிய உங்களின் பகுதிகளை எதிர்கொள்வது. அப்போதுதான் நீங்கள் ஆழ்மனக் கயிறுகளால் இழுக்கப்படாமல் சுதந்திரமாக தேர்ந்தெடுக்க முடியும். நீங்கள் இறுதியாக குணமாகும்போது ஒரு காலத்தில் உங்கள் இதயத்தை தீப்பிடிக்க வைத்தவர்கள் உங்கள் மீது அதிகாரம் செலுத்த மாட்டார்கள். புயல் அதன் கவர்ச்சியை இழக்கும். அமைதி சாத்தியமாக உணரும். ஆரம்பத்தில் அந்த அமைதி விசித்திரமாக, ஏன் சலிப்பாக கூட உணரும். ஏனெனில் உங்கள் நரம்பு மண்டலம் குழப்பத்திற்கு அடிமையாகிவிட்டது. ஆனால் அதிலேயே இருங்கள். ஏனென்றால் அமைதி சலிப்பானது அல்ல, அது அந்நியமானது. நீங்கள் அதை உங்கள் வீடாக மாற்றக் கற்றுக்கொண்டால் அன்பு மாறும். ஒரு காலத்தில் உங்களை அடிமைப்படுத்திய அன்பு உங்களை விடுவிக்கும் அன்பாக மாறுகிறது. ஒரு காலத்தில் உங்களை பொறிக்குள் சிக்க வைத்த ஈர்ப்பு உங்களை உறுதியாக நிறுத்தும் ஈர்ப்பாக மாறுகிறது. உங்கள் கதையை முடிக்க யாரையோ துரத்துவதற்கு பதிலாக நீங்கள் இறுதியாக உங்களுக்கான ஒரு கதையை தொடங்குகிறீர்கள். எனவே உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். ஒருவரிடம் நீங்கள் உணரும் தீப்பொறி உண்மையிலேயே அன்பா, அல்லது நீங்கள் தீர்க்காத ஒன்றை மீண்டும் மீண்டும் செய்ய அழைக்கும் உங்களின் காயமா? அந்த கேள்விக்கான பதில் பல வருட வலியை உங்களுக்குச் சேமிக்கலாம். ஏனென்றால் உண்மை இதுதான், நீங்கள் விரும்புவதை நீங்கள் ஈர்க்கவில்லை, நீங்கள் குணப்படுத்தாததை ஈர்க்கிறீர்கள். நீங்கள் இறுதியாக குணமாகும்போது ஆசையே மாறுகிறது. அது உங்களை உங்கள் கடந்த காலத்தின் துயரத்தை நோக்கி இழுக்காது.